இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நில்றி. மணி எத்தனை? 6:30. டெய்லி எப்போ வருவ? 5:30. ஆ? 5:30ங்க. இப்படி டெய்லி லேட்டா வந்தா யாரு சமைக்கிறது? நான் எப்படி சாப்பிடுறது? டெய்லி ஒரு பஸ் மிஸ் பண்ணிட்டேங்க. இனிமே அப்படி ஆகாது. அச்சி நித்து. ரொம்ப ரகடான இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். உள்ள போய் காபி போடு போ. இதே மாதிரி இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்றோம். இன்னைக்கு எதிர்த்து பேசிடுறோம். டெய்லி என்னையவா சமைக்க சொல்ற? வாடி வா. டெய்லி சமைக்கிறது அவருதான். உமா காஃபி வேணுமா? உள்ளே போ. சம்பிரதாயத்தை என்னால மாற்ற முடியாது. மாற்றவே முடியாது. கடைசி வரைக்கும் ஹஸ்பண்டோட நிலைமை இப்படிதான். அம்மா ஒரு வாரம் அங்க வந்து தங்கலான்னு இருக்கம்மா. சந்தோஷம் புருஷனுக்கு. என்ன சொல்ற நீ இங்க வந்து தங்க போறியா? தாராளமா வாமா. அவ்வளவுதான். கிட்ட தலையில போட்டு இல்ல வேலையை சேஞ்சுக்காக நான் அங்க வந்து தங்கிடலான்னு இருந்தேன். என்னது என் புருஷனையும் கூட்டின்னு வரணுமா? கண்டிப்பா அவனையும் கூட்டின்னு வந்துடுறோமா. நிம்மதி ஒரு நிமிஷம் கூட இருக்காதாட்டுக்குது. நான் லைஃப் குடிக்கிறதே இல்லை. நம்பவே மாட்டேங்கிறேன் புருஷனை. என்ன எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கான். உண்மையாக குடிக்கலையே. ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை. டெக்னாலஜி என்னாச்சு? अलग ही लेवल का बंदा. खत्म. बाय बाय टाटा. முடிஞ்சது கதை. நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒய்ஃபாட்டுக்கு. தம்பி பீச்சுக்கு போகிற வழி எப்படிப்பா? ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் எடுங்க. ஏங்க நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? ஹெல்மெட் போடாமல் எதுக்குங்க ஃபஸ்ட்டு வெளியே வரீங்க? நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போகிறதுனால எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது தெரியுமா? அதோட சீரியஸ்னஸ் ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டுது? எப்பயுமே சொல்கிறவங்க நம்ம நல்லது தான் சொல்லுவாங்க, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. கரெக்ட். உங்கள் ஹேர் ஸ்டைல் கலைய கூட சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் ஹெல்மெட் போடாமல் வெளியே வரீங்க. அதனால் எவ்வளோ பாதிப்பு நடக்குது தெரியுமா? இதுக்கப்புறமாவது ஹெல்மெட் போட்டு வெளியே வாங்குங்க. சைக்கிளில் வத்தாலும் போகுது. என்னடா ஒரு ஊரே ஒரு பைக்கில் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கீங்க. இதில் அட்வைஸ் வேறு பண்ணிட்டு இருக்கா. அப்ப இது நடிப்பா? பொண்டாட்டி ஊருக்கு போறேன். ஐயோ ஆனா இந்த நடிப்பு கூடாதுராமா. கண்டுபிடிச்சிச்சு. ஒரு கோல்டு வின்னர் பிஸ்கட். கோல்டு ஒன்று பிஸ்கெட்டா? இது மேரி கோல்டு பிஸ்கட் ஒன்று தான். மேரி கோல்டு. அந்த கன்ஃபியூஷன் எனக்கு நிறைய நாள் இருக்கு. செல்லாதுப்பா. இந்த கிழிச்சா மாட்டேன். மேரி கோல்டு பிஸ்கட் ஒன்று. என்னடா ஊக்கி போட்டு வச்சிருக்கீங்க? வாங்குவானா வாங்க மாட்டானா? செல்லாதுப்பா. செல்லாது. அண்ணே ஒரு மேரி கோல்டு பிஸ்கட். எக்கடா இந்த நோட்டை செலவு பண்ணிய தீர்வு. அவரே பவுன் டயர்டாகி கொடுத்துட்டு இந்த தாள் ஏடா நீங்கள் விட்டு கிழிச்சிட்டு விட்டு தெரிவிங்க. நல்லா கடைக்காரர் நல்லா பண்ணிட்டாரு சம்பவம். பானை புதையலோ சத்தம் கேட்குது. அடி. போலீஸ் ஐக்கிய லெவல் வேற லெவல்.
மேடம் நீங்க எக்ஸல் தானே யூஸ் பண்றீங்க? ஓ எதுக்கு நீ பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சைஸா கேக்குறா? மா இது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்மா, ஆபீஸ் வேலைமா. வாங்க மாறுவீங்க என்னாடி.